மாமா என்னாச்சு? ஏங்க என் பொண்ணை உங்க வீட்டு பையனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி தானே அவளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப அவ பொம்மை மாதிரி சும்மா இருக்கா. போற போக்க பார்த்தா மாயா இந்த வீட்டோட நிரந்தர மருமகளாயிடுவா போல இருக்கு. என்னாச்சுங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? ஏங்க நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க பையன் மனசை மாத்தி என் பொண்ணு சாருவுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாங்க, அதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பண்ணீங்க போங்க. உங்க பையன் முழுசா மாயா பக்கம் சாஞ்சிருவான் போல இருக்கு. என்ன சொல்றீங்க? இது பாருங்க, ஏற்கனவே மாயாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் கடையில பார்ட்னர் ஆக்கிக்கிட்டான். இப்போ 10 குறைக்கு அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கான். அப்பா என்ன சொல்றீங்க? சீனு மாமா மாயாக்கு வண்டி வாங்கி கொடுத்தாரா? ஆமா தங்கம், ஷோரூம்ல அந்த மாயாவுக்கு ஒரு புது வண்டி வாங்கி கொடுக்கறத நான் பார்த்தேன். ஐயோ, என் பையன் அப்படிலாம் என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமா, நீங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கணும். அங்க அவரு புது வண்டி வாங்கி கொடுத்து பொண்டாட்டியோட ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. டேய் சீனு, என்னடா இது? என்னம்மா? என்ன வண்டி இது? மா பார்த்தா தெரியல என்ன வண்டின்னு. ஏய், எதுக்குடா அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்க? சீனு, என்னடா இது? புது வண்டியா? பளபளன்னு இருக்கு. என்னடா சொல்லவே இல்ல. ஏங்க பாருங்க அவன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு. இவளுக்காக புதுசா வண்டி வாங்கி கொடுத்துருக்கானா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லா தாண்டி இருக்கு. டேய், புது மாடலா? அப்படித்தான் நினைக்கிறேன் மாமா, புதுசா இருக்கே. டேய் சீனு, வண்டி என்னடா மைலேஜ் கொடுக்கும்? டேய், என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்க? இவன் எப்படி அவளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலாம்? ஏண்டி, புருஷன் பொண்டாட்டிக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கான். இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் இவ இப்படிதான் காசை கரியாக்கிட்டு இருக்கா. ஏண்டி, என் புள்ள காசு செலவு பண்ணி உனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணுமா? ஏன் மகாராணி நடந்து போக மாட்டீங்களோ? ஏக்கா, ஏன்கா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு இருக்க? இது என்ன புது பழக்கமா இருக்கு? நம்ம வீட்டு பொம்பளைங்க இப்படி வண்டி ஓட்டிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னு நினைப்பாங்க. போதுமா? குறைச்சுக்கோ, வேர்க்குது பாரு. கதிர், நீ போய் உட்காரு, நானே வேணும்னா எடுத்துக்கிறேன். நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிறதெல்லாம் வீட்டுல தான். இங்க நான் உன்னோட அசிஸ்டன்ட். சோ உனக்கு தேவையானதெல்லாம் செய்யறதா என்னோட வேலை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க போனாலும் நீ என்னோட ஹஸ்பண்ட் தான். புரியுதா உனக்கு? இந்த பேக் எதுக்கு மாட்டிக்கிட்டே இருக்க? நான் வச்சுக்கிறேன். ஒழுங்கா விளையாடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. கரெக்டான ஷாட்ஸ், சர்வீஸ், ஃபுட் ஒர்க் இதுலலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. பரவாயில்லையே, உனக்கும் பேட்மிண்டனை பத்தி தெரிஞ்சிருக்கு. உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் தெரிஞ்சுக்காம இருப்பேனா? சரி சரி குடு, இப்போ என்னதானா? வணக்கம் சார். வணக்கம். ஹலோ கார்த்திக். ஹலோ சார். தானா, மீட் மிஸ்டர் கார்த்திக். இவர் பிரைம் டைம்ல நேஷனல் லெவல்ல பெஸ்ட் பிளேயரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச். மிஸ்டர் கார்த்திக், இவங்க தான் தனலட்சுமி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன். ஓ, ஹலோ.
என்ன சார், இந்த பொண்ணு பேட்மிண்டன் பிளேயர்னு சொன்னீங்க, இப்போ ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுறான். புது கோச்சை பார்த்த சந்தோஷத்துல ஓடுறா போல. ஏய், என்ன கேம் ஆடுறீங்களா? ஏய், பேட்மிண்டன் கோர்ட்ல கேம் தானே விளையாடுவாங்க. ஏய், சீ, வாய மூடுடா. கதிர், என்ன இப்படிலாம் பேசுறீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. கோச் அவரு. சார், இவன் கிரிமினல் சார். சரியான பொம்பளை பொறுக்கி. ஏய், என்னடா என்ன வாங்கினதெல்லாம் பத்தாதா உனக்கு? ஏன் என்கிட்ட வாங்கினது உனக்கு பத்தலையா? உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு போல. சார், இவன் ஜெயில இருந்தவன் சார். இவனை போய் கூட்டிட்டு வந்து கோச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் ஜெயில இருந்து தப்பிச்சு தான் சார் வந்திருப்பான். டேய், நீங்க பொய்யான பழிய போட்டு என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. நாங்க பெயில் வாங்கிட்டோம்டா. இனிமே அவன் எங்கேயும் போக மாட்டான். கதிர், உன் பொண்டாட்டி விளையாடி ஜெயிச்சு கப்பு வாங்கணும்னு ஆசைப்பட்டல்ல? நீ ஒண்ணு கவலைப்படாத, கார்த்தி அதை நிறைவேற்றிருவான். சார், இவன் கோச்சிங் கொடுத்தா என் ஒய்ஃப் விளையாட மாட்டாங்க சார். கதிர், அதை நீங்க சொல்லக்கூடாது. நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். நான் சொல்ற கோச்சு கிட்ட தான் தனலட்சுமி பிராக்டிஸ் எடுக்கணும்.